guys, welcome back to my YouTube channel. This is Aarthi and இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு என்னோட அம்மா அப்பாவோட வெட்டிங் டேக்காக அவங்கள வெளியே கூட்டி போறேன். இன்னைக்கு என்ன பிளான்னா பவுலிங் போயிட்டு அது முடிச்சிட்டு பீச்சுக்கு போயிட்டு அது முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே கேஃபே போயிட்டு டின்னர் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துடணும். அவ்வளோதான் பிளான். ஆனால் இது எந்த அளவுக்கு இன்னைக்கு சொதப்ப போகுதுன்னு தெரியல. ஹோப்ஃபுல்லி ஒழுங்காக போகும். இது ஒரு சர்ப்ரைஸ். ஸோ அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்க வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் எதுவுமே சொல்லலை. ஸோ வாங்க போகலாம். On a new adventure. Yeah! காட்டுங்க. Say bye. Bye. Say bye. போறேன் கீழே போறோம். Bye. Bye. அப்படி எனக்கு பிடிக்கும். இந்த பொண்ணு என்ன பண்ணுது? எனக்கு பிடிக்காதா? ஏதாவது பண்ணிருக்க? என்ன பண்ற? ஓகே, நாங்கள் வந்து எங்களோட கசின்ஸ் வந்து இன்வைட் பண்ணியிருந்தேன். ஆனால் அவங்க வர லேட் ஆகுது. அவங்க மெட்ரோவில் வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு தெரியாது என் கசின்ஸ்லாம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஜஸ்ட் அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிருக்கேன். அவங்கள பிக்கப் பண்ணதுக்கப்புறமா இங்கேருந்து நாங்கள் பவுலிங்க்கு போவோம். ஏன் லேட்? அவ மேக்கப் போட லேட் பண்ணிட்டான். ஓட பண்ணாதடா. எங்க போறோம்? நெக்ஸ்ட் பெசநகர் போங்க. இதாம்மா உங்க சர்ப்ரைஸ். Thank you. சூப்பர். ஓ சூப்பர் ஆர்த்தி, சூப்பர். நம்ம பீச்சுக்கு போகலாம். அது உங்க சர்ப்ரைஸ் கிடையாது. வேற என்னன்னு சொல்லுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸா? உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? எனக்கு தெரியாது யாரையும். சரி சரிம்மா. பெரியம்மா நான் வரல. சாரி பெரியம்மா, உங்களை நான் இன்வைட் பண்ணல. உங்களுக்கு என்ன கேம் வேணுமோ நீங்க விளையாடலாமா? எனக்கு இந்த கேம்லாம் பிடிக்காதுண்ணா. என்னங்க பிடிக்காது சொல்லிட்டீங்க? இதான் உண்மையிலேயே தான் விளையாட போறோம். இந்த கேம்லாம் எனக்கு பிடிச்சது. அப்புறம் இந்த விளையாட்டுக்கு எனக்கு பிடிக்கிறேன். நம்ம வந்து பவுலிங் ஆட போறோம். நான் ஏற்கனவே பவுலிங் விளையாண்டுருக்கேன். என்னமா சொல்றீங்க? கேளு அப்பாட்ட. ஓகே, ஸோ நாங்கள் வந்து அந்த கேமிங் பிளேஸ்க்கு போனோம். ஓகே, ஆனால் அந்த பிளேஸில் வந்து ஒரு 30 minutes வெயிட் பண்ண சொன்னாங்க. ஸோ அந்த டைமுக்கு நாங்கள் பீச்சுக்கு வந்துட்டோம். பீச்சில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு ப்ராபப்ளி அந்த கன் ஷூட்லாம் விளையாடிட்டு அப்புறம் திருப்பி போய் பவுலிங் விளையாடுவோம்னு நினைக்கிறேன். இது தண்ணி கரெக்ட்டா நம்ம கீழ ரோவர் நேம் பண்ணி அடிங்க சுத்தி. கீச்சன் எடுத்துக்கோ. கீச்சனா? இந்த கிச்சன் எடுத்துக்கோ. இந்த கிச்சன் எடுத்துக்கோ. இல்ல இதான் நல்லா இருக்கு. இதான் நல்லா இருக்கு. எல்லாம் அதே மாதிரி தான் இருக்கு. 50 ரூபாய் மொத்தமா கொடுத்தா பரவாயில்ல. ஓகே, இதை எடுத்துக்கலாம். யாருமே யூஸ் பண்ண போறதில்ல, சும்மா இது 3 ரவுண்ட் ஓகே. நாங்கள் வந்து கேம் ஆடி முடிச்சிட்டோம். பீச்சில் எல்லாம் பண்ணியாச்சு.
நல்லா போச்சு, ஜாலியாக போச்சு. ஸோ இப்போ வந்து நாங்கள் திருப்பி அந்த பவுலிங் விளையாட போயிட்டு இருக்கோம். அந்த பவுலிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கேஃபே போயிட்டு கேக்லாம் வெட்டிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். என்னம்மா கொடுத்தாங்க உங்களுக்கு கிஃப்டா? இது ஒரு கிஃப்ட். இதுக்கு சீன் வேற கேவலமா இருக்கு. இது என்ன சும்மாவே வந்துச்சு, நான் அடிச்சனால வந்து. ஐயா சரி, இந்த கிஃப்ட் வச்சு என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? கார்ல மாட்டுறேன். ஓகே, ஸோ நாங்கள் பீச் முடிச்சுட்டு அப்புறம் பவுலிங்கும் முடிச்சிட்டோம். செம்ம டயர்டாக இருக்குது. இப்போ வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட வந்திருக்கோம். ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஏமெத்திஸ்ட் போனோம். இப்போ நான் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுறேன், பிகாஸ் என்னோட கேமராவில் பேட்டரி போயிடுச்சு. அதனால் ஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ண போகிறேன். ஓகே, நாங்கள் இப்போ வந்து ஏமெத்திஸ்ட்ன்ற பிளேஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ இது ஆக்சுவலாக ரொம்ப நல்ல பிளேஸ். ஓகே, ஃபுல்லாக கார்டன் அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து ஒரு டேபிள் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே சாப்பிட போகிறோம். ஸோ இன்னைக்கு டே வந்து ரொம்ப நல்லா போச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அம்மாவும் ஹாப்பி, அப்பாவும் ஹாப்பி, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ என்ன பண்ணலாம், பேசிக்லி நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு நாங்கள் பவுலிங் போயிட்டு அப்புறம் பீச் போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி பவுலிங் முடிச்சுட்டு செம்ம டயர்டாகி அதுக்கப்புறமா நாங்கள் ஏமெத்திஸ்ட் கேஃபே போனோம். அந்த கேஃபே ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அங்கே வந்து ஃபுல்லாக கார்டன், அதில் வந்து குட்டி குட்டி டேபிள்ஸ் போட்டு க்யூட்டாக இருந்துச்சு. நாங்கள் வந்து ஒரு 9 பேர் போனோம். ஸோ 9 பேர் போனனால எங்களுக்கு வந்துட்டு ஒரு உள்ள லைக் அவுட்டோர் இல்லாமல் இன்டோர் சீட்டிங்கே நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஸோ அங்கே வந்துட்டு சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா லைக் ஓகே, ரேட் வைஸ் பார்த்தா ஓகே. லைக் லாஸ்ட் டைம் நாங்கள் கிப்ளிங் போகும்போது ரொம்ப அதிகமாகிடுச்சு. பட் இப்போ வந்து கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி வந்து ஓகே அந்த மாதிரி இருக்குது. ஆனால் ஃபுட் வந்து அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. லைக் கொஞ்சம் ஓகே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எல்லா டிஷ்ஷுமே கொஞ்சம் ஓகே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏதோ ரைஸ்லாம் வாங்கினாங்க, அதெல்லாம் ரொம்ப மட்டமாக இருந்துச்சு. அண்ட் பாஸ்தா, பீட்சா எல்லாம் வந்து ரொம்ப நார்மலாக இருந்துச்சு. ஓகே, ரொம்ப நார்மல் அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப பெஸ்ட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ 10க்கு ஒரு 7 கொடுப்பேன் இந்த கேஃபேக்கு, அந்த அளவுக்கு இருக்குது. பட் நல்லா தான் இருந்துச்சு. லைக் அந்த பிளேஸுக்காக நீங்கள் போகலாம். ரொம்ப
நல்லா இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும், ஆல்சோ ப்ரிட்டியாக இருக்கும், நீங்கள் நிறையா பிக்சர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸ். ஸோ இதான் இன்னைக்கு என்னோட டே. Okay, thank you so much for watching and I will see you guys in my next video. Bye bye.